என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பயணம் உன்னிச்சைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு காணொலி உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்ளலாம்ன்றதுக்காக எடுத்து கொண்டிருக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு வாங்க. இன்றைக்கு உன்னிச்சைக்கு போய் ஃபன் பண்ணி அந்த வீடியோவை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுவும் மற்ற இந்த போகிற பாதையிலேயும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைய பயணம் இதுதான், உன்னிச்சை தான் இன்றைய பயணம். நாளைய தினம் இன்னொரு பயணம், அதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். இதே என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து கொண்டு வாங்க. அந்த இடங்களை பார்க்கலாட்டா இருக்குது. எப்படி தூரத்து பயணம் போறவங்களுக்கு என்னுடைய காணொலி ரொம்ப பிடிச்சிருந்தா உண்மையில லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. அது எனக்கு இன்னும் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வீடியோ. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போனா தான் உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் காணொலி போட முடியும். என்னோட சேர்ந்து பார்த்து வாங்க. என்ன ரோட்டுக்கு? என்னது? பவுனதீவு ரோட்டாம். பவுனதீவு ஊருடைய பேர் என்ன? ரோட்டுடைய பேர் மாதா பவுனதீவு ஊருடைய பேரு. பவுனதீவு ஊருடைய பேரு உன்னிச்சை ரோட். உன்னிச்சைக்கு போற ரோட்டாம். என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து கொண்டு வாங்க. தம்பி என்ன கதைக்கு சொல்லுங்களேன். இதுல பார்த்து அனுபவங்கள் ஏதாவது பாருங்க. முன்னுக்கு மெஷின் டிராக்டர்னு சொல்லுவாங்க. டிராக்டர்ண்டா இதுக்கு ஏன் டிராக்டர் பேருண்டா வயல் வேலையை செய்யற விவசாய வேலையை வேளாண்மை வேலையை செய்யறதுனாலே அதுக்கு டிராக்டர் நிறைய வயல் வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ட்ரிப்புகள் போறதுக்கு இங்கே இந்த நாட்டில் யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. இது உண்மையில இதை பாருங்க. அந்நேரம் சரியான காடா இருந்தது. இது வயல் காணிகள், விவசாயம் செய்யற நிலங்கள் இதுல நிறைய இருக்கு. இதுல ஒரு பாலத்தை பாருங்க. இன்னொரு பிரச்சனைனா, நாங்க இந்த ரோட்டால நீங்க வரப்பீங்களா, இந்த உன்னிச்சை ரோட்டால முன்னுக்கு உள் ரோட்டால வரக்குள்ள உங்களுக்கு வரும்போது உங்களோட வாகனத்தின் எல்லா டீட்டெயில்ஸும் எடுப்பாங்க. போலீஸ் நின்று ரஃபிக் நின்று எடுப்பாங்க. நீங்கள் சண்டையில் போடாம நீங்க அமைதியா அவங்கள்ட்ட கொடுத்து போட்டு வர்றது மிகவும் நல்லது. அது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. உங்களோட லைசன்ஸ் என்ன ஆண்டு லைசன்ஸ் கேட்பாங்க. அதுல கொடுத்து போட்டு அது உங்களோட நன்மைக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. மற்ற என்னண்டா, இரவு நேரங்கள்ல இதால பயணிக்கிறது சரியான கவனமா இருக்கணும். ஏனென்றா யானைகள் பழுமாற்றங்கள் மிகவும் அதிகமா இருக்கு இந்த ஏரியாவில். இப்ப இல்லை, இப்ப இந்த டைம் இல்லை. ஏனென்றா வேளாண்மை செய்திருக்கிற காரணத்தால, அதுக்குரிய பாதுகாப்பு நிறைய கொடுத்திருக்கிற காரணத்தினால இப்ப வாரது குறைவு சொன்னவங்க. ஆனா இரவு நேரத்துல பயணிக்கக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க போலீஸ் அவங்க ஆபீசர்ஸ் அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட. அதே மாதிரி அதை நான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்றேன். வாங்க, ஊருக்கு வந்தா அப்படி நாட்டுக்கு வந்தீங்களா ஒரு தரம் இதுலையும் பயணிச்சு பாருங்க. வாழ்க்கையில வேற என்னத்தை கண்டம். நானும் வீடியோ ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நானும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ திரும்ப சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோ என்னால போட முடியும். நான் இதை விட இன்னும் பெட்டரான இடங்களை காட்டவும் முடியும். என்னால வேற நாட்டுகள்லையும் காட்ட முடியும். அதனால எனக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். இல்லைன்னா நானே ஒரு சோர்வடைந்துருவேன். ஏன் இப்படி செய்தும் ஒன்று நடக்குது இல்லையே, ஒன்றும் இதென்ற அந்த சோற்று ஒன்று மனசுக்குள்ள வந்தா நானும் சோர்வடைஞ்சிருவேன். நீங்க செய்யற சப்போர்ட்ல தான் நான் இன்னும் எனக்கு தோன்றும் தன்னாலே எனக்கு என்ன முயற்சிக்க ஒரு உறுதுணையா இருப்பீர்கள் நீங்க. இது இப்ப நாங்க போய்கொண்டிருக்கிற இடம் உன்னிச்சை. நான் உன்னிச்சையில குறிப்பிட்ட மெயின் பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அந்த இடங்களை சுத்தி காட்டுறது, அந்த இதோட அந்த இடங்களை சுத்தி காட்டுறேன். நான் இதோட சேர்த்து போடுறேன். அதையும் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இந்த பாருங்க நெல்லு காய வச்சிருக்காங்க வேளாம அறுவை செய்து பச்சையில மெஷின்ல அறுவை செய்தாங்களா அது பச்சையா தான் வரும். அதை காய வச்சு தான் நாங்கள் மில்லுக்கு கொடுக்கலாம். மில்லுக்கு கொடுக்கும் போதோ என்ன செய்வாங்களா இத அறுவை செய்து கொடுக்க காயலண்டா விலையை குறைச்சி எடுப்பாங்க. விலையை குறைச்சி எடுப்பாங்க. அதனால இவங்க காய வச்சு கொடுத்தாங்களா விலை அதிகமாக இப்ப எவ்வளவு போகுதோ அந்த ரேட் அதுக்குரிய அமௌண்ட அவங்க கொடுப்பாங்க மில்லுக்காரவங்க. என்ன ஏன் இந்த காரணம்டா இப்ப இதுக்கு வர இப்ப வந்து உன்னிச்சையின் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் நேருக்கு போக முடியாதுன்னு. ஆனா அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்வையிடுறவங்க நீங்களும் வந்தீங்கன்னா இந்த உன்னிச்சைக்கு மறந்துடாம வந்துடுங்க. நான் இப்பதான் உன்னிச்சைக்கு உள்ள போய் பார்க்க போறேன். இந்த லைஃப்ல இந்த தான் பெஸ்ட் டைமா உன்னிச்சைக்கு போறேன். அதிகமான டூரிஸ்ட் வார இடம் அதிகம்ன்றதுக்கு இல்ல, டூரிஸ்ட் நிறைய வாரவங்க சேர்ந்தனோட நீங்களும். நாங்க இப்ப உன்னிச்சைக்கு வந்துட்டோம். ஐயா கிட்ட பார்க்கிங் டிக்கெட் வைக்க போறோம். 100 ரூபாய் ஐயா. ஐயாக்கு 100 மக்கள் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். என்னோட சேர்ந்து வாங்க பார்த்து கொண்டே போவோம். கதைக்கலண்டு இல்லை, எனக்கு என்ன கதைக்க முடியும். இப்படித்தான் நான் சொன்ன விஷயத்துல இப்படித்தான் வெள்ளம் வெட்டுவாங்க, கையால வெட்டுவாங்க. வெட்டி போட்டதுக்கு மேல அந்த பக்கில் போட்டிருக்க மாதிரி போட்டு கொண்டு போவாங்க. அது காஞ்சி கொண்டிருக்கும். இப்ப மெஷின் வெட்டுறது வந்து காயாது, உடனே வெட்டி உடனே நெல்லு கொடுக்கும். இதைத்தான் உன்னிச்சென்று சொல்றேன். இங்க வந்து அழகா வந்து அழகா வந்து சமைச்சு இங்க வந்து இருந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். வெளிநாடுல இருந்து வந்தீங்கன்னா நிச்சயமா இங்க ஒரு விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இப்ப நீர்வீழ்ச்சி இருக்குதுல, இதுக்கால நாங்க போறோம். கொஞ்சம் ரவுசரை உயர்த்தி விடுங்க. பாருங்க இந்த இடத்துல பாருங்க. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா உண்மையில அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இங்க வந்து டூரிஸ்டா வந்து இங்க வந்திருக்கிறாங்க, இருந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. பாத்தீங்க, சமைத்து சாப்பிடுறாங்க. அது மாதிரி நீங்களும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தயாரோட வாங்க, சமைக்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வாங்க, வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் லைஃப்ல கிடைக்காது. வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதான் லைஃப், இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. அப்படியே இருந்து அதை பொடியில காட்டுங்க. இதான் உன்னிச்சை இதெல்லாம் தானே, சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் நிற்கிறது உன்னிச்சை விசிட் பிளேஸ், அதாவது டூரிஸ்ட் வாரது. இந்த இடத்துக்கு நீங்க மறந்துடாமல் வாங்க, ஃபெமிலியோட வாங்க, வந்து கவனத்தோட வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். இதான் நம்மளோட வாழ்க்கை. உண்மையில வந்து இதெல்லாம் விட்டீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்காது. இந்த இடம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. மற்ற சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நீங்கள் பொருட்களை கொண்டு வரணும். உங்களுக்குரிய சமைக்கக்கூடிய பானை சட்டிகள், அந்த உணவுகள், மரக்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம். அங்க பாருங்க சமைக்கிறாங்க. அங்க காட்டு சார், அங்க இஞ்சால அனுப்புறேன், சரியா? என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இடத்துக்கு வந்தீங்களா கொஞ்சம் கவனமாயிருங்க, கவனமா இருங்க. ஆனால் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். பெஸ்ட் பிளேஸ். இந்த காட்டுங்க, எங்களோட நண்பர்கள் நிற்கிறாங்க. என்ஜாய் பண்றீங்களா? பிடிச்சிருக்கா? ஃபேமிலியோட வந்ததா? பொடியோட வந்தது. குளிக்க இந்த தண்ணி வரல போல என்ன திறக்கல. சரி ஐயா, நன்றியா. குளிக்கிற இடம்
பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்கண்டு எவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியாக குளிக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். சமைக்கலை நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டலாம்ன்ற காரணத்துக்காக தான் வந்தது. இப்போ சாப்பாடை நாங்கள் பிரித்து சாப்பிட போகிறோம். ட்ரிங்க் பண்ணி வந்துருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பார்சல். எவ்வளோ ஐயா? 400 பார்சல். ஒரு பார்சல் 400 பிரியாணி. என்ன வீடியோ மேனுக்கு செப்பரேட்டாக வைக்கிறேன். இது எனக்கு ஆளுக்கு ஒரு கிரேவி. இப்போ உன்னிச்சைக்கு வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இங்கெல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பெப்சி இங்கால ரொட்டி வடை இருக்கு வேணுமெண்டா வாங்க சேர்த்து சாப்பிடுவோம். இந்த பாரு ரொட்டி இருக்குது, அதுக்கு கூட கட்லெட் வடை ஒரு கட்லெட் கிடைக்குது. சாப்பிட்டு மிச்சம் வரக்குள்ள சாப்பிட்டது சாப்பாடையும் காட்டு. இதை மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும். இத்துடன் இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.